வணக்கம். ஸ்ரீ மாந்திரீக பயிற்சி மையத்திலேருந்து குருஜி பேசுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, சக்தி வாழ்ந்த ஒரு தெய்வத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த தெய்வம் நம்மளுக்கு சர்வ சித்திகளும், சர்வ வல்லமையும் குடுக்கக்கூடிய தெய்வம். அந்த தெய்வத்த வழிபடுற முறை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா, இது அற்புதமான முறை. அதனால இது மக்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இன்னும் சொல்லப்போனா, பெண்களுக்கு ரொம்ப இது பாதுகாப்பா இருக்கும். நான் சொல்லிக் குடுக்கக்கூடிய இந்த மந்திர முறை. ஏன்னா, இந்த தேவதை வாராகி தேவதை. இந்த வாராக தேவதை பார்த்தீங்கன்னா, போர் குணம் படைச்ச தேவதை. பெண்கள் தனிமையில இருக்கிற பெண்களுக்கும், இல்ல வேலை பார்க்குற இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கும், இல்லன்னா வீட்ல தனியா இருக்கிற பெண்களுக்கும், அப்படி இல்லன்னா ஆண்கள் துணை இல்லாத தனியா வாழ்கின்ற பெண்களுக்கும், இந்த வாராக தெய்வத்தோட உதவி ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா, அது ரொம்ப ரொம்ப தைரியமான தேவதை. எதுக்குமே அடங்காத தேவதை. எப்படிப்பட்ட சக்திகளும் எதிர்த்து நிற்கக்கூடிய தேவதை. இந்த வாராகி தேவதை. அந்த தேவதைய நீங்க வணங்கணும் என்று விருப்பம் உள்ளவர்கள், பெண்களுக்கு நான் சொல்ற இந்த முறை ரொம்ப நல்லாருக்கும். இது பார்த்தீங்கன்னா, கருப்பு திராட்சை வாங்கிக்கங்க. அப்புறம் அன்னாச்சி பழம் வாங்கிக்கங்க. ஆப்பிள் வாங்கிக்கங்க. கொய்யா வாங்கிக்கங்க. அதுக்கப்புறம் சப்போட்டா பழம் வாங்கிக்கங்க. ஆல ஒரு கிழங்கு அது வாங்கிக்கங்க. அதுக்கப்புறம் ஆ பனங்கிழங்கு அது வாங்கிக்கங்க. ஒரு வாழை இலை போடுங்க. அதுல முதல்ல திராட்சை ஒரு திராட்சை 2 கட் பண்ணணும். அது மாரி ஒரு 1/4 கிலோ திராட்சை வாங்கியிருக்கீங்கன்னா, அந்த 1/4 கிலோ திராட்சையும் 2 2 கட் பண்ணி வைக்கணும். அன்னாச்சி பழம் அதே மாரி சுத்தம் பண்ணி, கட் பண்ணி, பீஸ் பீஸா துண்டு துண்டா வைக்கணும். எல்லா பழங்கள் நீங்க என்னென்ன பழம் வாங்கியிருக்கீங்களோ, அந்த பழம்லாம் துண்டு துண்டா கட் பண்ணி வைக்கணும். அந்த வாழை இலைல வச்சு, நான் சொல்ற இந்த மந்திரத்த நீங்க படிக்கணும் டெய்லி. ஒரு நாளுக்கு 108 தடவ படிக்கணும். இது எப்போ பண்ணணும்னு சொன்னா, விடிகாத்தால 4 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ள பண்ணலாம். அப்படி இல்லன்னா, இரவு நேரத்தில 9 மணிலேருந்து 12 மணிக்குள்ள பண்ணலாம். பெரும்பாலும் இரவு நேரத்தில பண்ணீங்கன்னா, ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் உங்களுக்கு சீக்கிரமா சித்தி வரும். சித்திகள் கிடைக்கும். சர்வ சௌபாக்கியம் உங்களுக்கு சேரும். பண வரவு அதிகரிக்கும். உங்களுக்கு குறையில்லாத வாழ்க்கைய நீங்க வாழ்வீங்க. எவ்வளோ பயந்த சுபாவம் நீங்க இருந்தாலும், தைரியமா வாழக்கூடிய மனோபாவம், மனோதைரியம் உங்களுக்கு வரும். இந்த மந்திரத்த பார்ப்போம். இது ஓம் ஐயும் கிளியும் ஷௌலம் சிவசம்போ வாராகி ஹும்பட் ஸ்வாஹா ன்னு சொல்லணும். இந்த மந்திரத்த நீங்க உச்சரிக்கும்போது, ரொம்ப சத்தமா உச்சரிங்க. நீங்க எந்த அளவுக்கு நீங்க அதிகமா எண்ணிக்கையில உச்சாடனம் பண்றீங்களோ, தேவதையோட சித்தி அவ்வளவு உங்களுக்கு வசியமாகும். ஆனா, இதுல ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். இது எப்படின்னா, ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். அந்த தெய்வத்த வணங்கும்போது சுத்த பத்தமா இருக்கணும். அத மட்டும் நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு ஏனோ தானமா நெனச்சுக்கணும். இந்த தேவதைய வணங்குனா, அந்த தெய்வத்தோட கோவத்துக்கு ஆளாயிடுவோம் நம்போ. அதனால வேறமுள்ள தெய்வத்த பண்றதுனால, நீங்க வணங்கும்போது சர்வ சௌபாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு. பணத்து குறையா இருக்காது. நீங்க யாரெல்லாம் நீங்க
உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க தானாவே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. உங்ககிட்ட யாரெல்லாம் சண்டை போட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்களோ, அவங்களும் தானா வந்து உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்பாங்க. நான் செஞ்ச தவறு என்ன மன்னிச்சிடுன்னு. அவ்வளோ அற்புதமான தேவ சக்தி இது. தேவைப்படுறவங்க பயன்படுத்துங்க. இதில ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் என்னோட நம்பர் தரேன். கால் பண்ணி கேட்டுக்கங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய.